இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. வணக்கம். புதுவை அரசு கல்வித்துறை சார்பில் நடந்த 2வது வட்ட பள்ளிகளுக்கான கலைவிழாவில் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளின் தரம் உயர்ந்துள்ளது என்று முதல்வர் ரங்கசாமி பெருமிதத்துடன் கூறினார். புதுவை அரசு கல்வித்துறையும் முத்திரையர்பாளையம் இளங்கோ அடிகள் பள்ளியும் இணைந்து கோரிமேடு காவலர் மைதானத்தில் 2வது வட்டத்தில் உள்ள மேல்நிலை, உயர்நிலை, நடுநிலை என 10 அரசு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற சமுதாய கலை விழாவினை நடத்தியது. பள்ளி முதல்வர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசுகையில், புதுவையில் இடைநின்ற மாணவர்கள் என்றில்லாமல் 100% மாணவர்களும் பள்ளிக்கு செல்வதாகவும் பள்ளி கல்விக்கு அரசு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது என்றும், பள்ளிகளில் உள்ள விளையாட்டு மைதானங்களை அந்தந்த பள்ளி ஆசிரியர்களே செப்பனிட வேண்டும். இங்கு தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளிகளின் தரம் உயர்ந்துள்ளது என்று பேசினார். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் முதலிடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிறிய மாநிலமாக இருந்தாலும் ஒரு சிறந்த கல்வி கொடுக்கின்ற மாநிலமாக நம்முடைய மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. யாரும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி பிள்ளைகள் இடையில் நிற்க முடியும்? ஏன் நிறுத்தப்பட வேண்டும்? அப்படி எடுக்கப்பட்ட முடிவுகள் வாயிலாக இப்போது நல்ல கல்வி நம்முடைய எல்லா குழந்தைகளுக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த கல்வி மட்டும் போதுமா? நல்ல உடல் ஆரோக்கியம் வேண்டும். உடற்பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும். ஒரு சில பள்ளியெல்லாம் அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் இல்லை என்ற ஒரு குறை இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போது அந்த பணியிடங்களை நிரப்புகின்ற நிலையில் நம்முடைய அரசு முடிவெடுத்து அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றது. விரைவிலேயே அந்த பணியிடங்கள் நிரப்பப்படும். தொடர்ந்து நடைபெற்ற மாணவர் மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் விழா இனிதே நிறைவுற்றது. விழாவில் அமைச்சர் தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், பள்ளி கல்வி இயக்குநர் வல்லவன், இணை இயக்குநர் கிருஷ்ணராசு மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியைகள் செய்திருந்தனர். புதுவையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கும் வரை காங்கிரஸ் போராடும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், உலக அளவில் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த நிலையில் அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் சிறப்பான பட்ஜெட்டை அளித்த நிதியமைச்சரை பாராட்டுவதாகவும், அதுபோன்று ரயில்வே பட்ஜெட்டில் புதுவை மக்களும் வியாபாரிகளும் பயன்பெறும் வகையில் புதுவை மும்பை ரயில் சேவை துவங்க உள்ளதாக அறிவித்துள்ளதால் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் கூறிய அவர், மேலும் புதுவையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் ஆட்சியில் பணியில் அமர்த்தப்பட்ட 5500 ஊழியர்களை எவ்வித முகாந்திரமும் இல்லாமல் பணி நீக்கம் செய்யப்பட்டதை மத்திய உள்துறை அமைச்சரிடம் முறையிட்டுள்ளதாகவும், நிதி பற்றாக்குறையால் பணி நீக்கம் செய்வதாக கூறும் முதல்வர் ரங்கசாமி, தற்பொழுது பாப்ஸ்கோ, பல் மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் 1000க்கும் மேற்பட்ட தமது தொகுதி மக்களுக்கு மட்டும் பணி வழங்கியதற்கு எங்கிருந்து நிதி ஆதாரம் கிடைத்தது என்ற அவர், மேலும் தமது ஆட்சியின் கீழ் 30 தொகுதிகள் உள்ளது என்பதை முதல்வர் முதலில் உணர வேண்டும் என்றும், வைத்தியலிங்கம் ஆட்சியில் திரு ரங்கசாமியால் பணியில் அமர்த்தப்பட்ட 17,500 பேரை பணி நீக்கம் செய்யவில்லை. மேலும் 30 தொகுதி மக்களுக்கும், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பணி வழங்கப்பட்டது என்ற அவர், பணி நீக்கம் செய்யப்பட்ட 5500 பேருக்கும் உடனடியாக வேலை வழங்க வேண்டும்.
இல்லாவிட்டால் பணி கிடைக்கும் வரை காங்கிரஸ் தொடர்ந்து போராடும் என்றார். மேலும் மத்திய அரசு 125 கோடி புயல் நிவாரணம் வழங்கியும் மீனவர்களுக்கு நிவாரணம் இன்றும் வழங்கப்படவில்லை மற்றும் விவசாயிகளுக்கும் வீடு சேதமடைந்தவர்களுக்கும் முறையாக நிவாரணம் சென்றடையவில்லை என்றும் நிவாரணம் வழங்குவதில் பாரபட்சம் காட்டி தகுதியற்றவர்களுக்கு நிவாரணம் வழங்கியிருந்தால் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்து கூறினார். அப்போது முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்திலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், துணைத் தலைவர் பாலாஜி, முன்னாள் முதல்வர் டி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் உலக அரங்கில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மிக சாமர்த்தியமாக இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற அளவில் போட்டிருக்கிறார். விலைவாசியை கட்டுப்படுத்த இந்த பட்ஜெட் உதவுகின்ற வகையில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. திரு பிரணாப் முகர்ஜி அவர்களை இந்த பட்ஜெட் சம்பந்தமாக பாராட்டுகிறார்கள். இந்த ஆண்டு ரயில்வே பட்ஜெட்டை திரு தினேஷ் திரிவேதி அவர்கள் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய சமயத்தில் புதுவை மாநிலத்திற்காக பல சிறந்த அம்சங்களை, புதிய ரயில்களை அவர் கொடுத்திருக்கிறார். எங்களுடைய இலக்குப்படி இந்த நாட்டின் முக்கிய 3 தலைநகரங்களை இணைப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்த பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும், வழிகாட்டுதலின் குழுவின் தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் மற்றும் ரயில்வே துறை அமைச்சருக்கும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வேலைக்கு வைத்தவர்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் மைனாரிட்டி சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் தான். தாழ்த்தப்பட்டவர்கள் அவங்க வந்துருவாங்கல்ல, மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இன்று சுமார் 5500 குடும்பங்கள் குடும்பத்திலே வேலை இல்லாமல் வேலை இழந்தவர்கள் தெருவிலே நிற்கிறார்கள். இதற்கான முழு பொறுப்பையும் திரு ரங்கசாமி அரசு ஏற்க வேண்டும். புதிதாக வேலைக்கு இந்த அரசு வைக்கும் பொழுது வேலையிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு ஏன் முன்னுரிமை கொடுக்கவில்லை? திரு ரங்கசாமி அவர்கள் உடனடியாக வேலையிலிருந்து நீக்கப்பட்ட இந்த 5500 பேரையும் மறுபடியும் வேலையில் அமர்த்த வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். 30 கோடி நிலுவைத் தொகையை வழங்காவிடில் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கரும்பு சப்ளை ரத்து செய்யப்படும் என்று அனைத்து கரும்பு விவசாயிகளின் அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை திருக்கனூர் அருகே லிங்காரெட்டி பாளையத்தில் உள்ள சர்க்கரை ஆலையில் இயந்திரம் பழுதாகி அடிக்கடி கரும்பு அரவை நின்று போவதால் கரும்புகள் காய்ந்து விவசாயிகள் பெரும் நஷ்டம் அடைந்து விடுவதாக பலகட்ட போராட்டம் நடத்தி வந்த நிலையில் ஆலையின் நுழைவு வாயில் எதிரே அனைத்து கரும்பு விவசாயிகள் சார்பில் சங்க நிர்வாகிகள் தலைமையில் விவசாயிகள் முன்னிலையில் நடந்த அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் 2010-2011 ஆண்டு வரையிலான 2 ஆண்டுகளுக்கு கரும்பு விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பாக்கி தொகை 30 கோடியை உடனே வழங்க வேண்டும். பணத்தை பட்டுவாடா செய்த பின்னர்தான் ஆலைக்கு தொடர்ந்து கரும்பு அனுப்புவது, இல்லாவிட்டால் கரும்புகளை வெளி மாநிலங்களுக்கு அனுப்புவது, பணத்தை வழங்காவிட்டால் ஆலையை உடனே இழுத்து மூட வேண்டும் என்பன போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். புதுவை தலைமை தபால் நிலையத்தில் ஜிப்மர் மருத்துவமனை கண் சிகிச்சை பிரிவு சார்பில் அதிநவீன இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தப்பட்டு திரளான மக்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்கப்பட்டது. புதுவை தலைமை தபால் அலுவலக மணமகிழ் மன்றம் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை கண் சிகிச்சை பிரிவு சார்பில்
தலைமை தபால் நிலையத்தில் இலவச கண் சிகிச்சை முகாம் முதன்முறையாக அதிநவீன கருவிகளை கொண்டு நடத்தப்பட்டது. அஞ்சல் முதுநிலை கண்காணிப்பாளர் ஸ்ரீரங்கன் தலைமையில் தலைமை தபால் அதிகாரி ரங்கநாதன் முன்னிலையில் நடைபெற்ற முகாமில் கண் சிகிச்சை பிரிவு பேராசிரியர் மருத்துவர் ரேணுகா சீனிவாசன் தலைமையில் ஜிப்மர் கண் சிகிச்சை மருத்துவ குழுவினர் சர்க்கரை நோய், கண் அழுத்தம், பார்வை நரம்பு கோளாறு போன்ற நோய்களால் தாக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அதிநவீன கருவிகள் மூலம் சோதனை செய்து சிகிச்சை அளித்தனர். இதில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று இலவச சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். கிராமங்களிலும் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட வேண்டும் என்று தொழிலாளர் துறை சார்பில் நடந்த பணி நியமன ஆணை வழங்கும் விழாவில் அமைச்சர் ராஜவேலு வலியுறுத்தினார். புதுவை தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பகம் சார்பில் அலுவலக வளாகத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டு தனியார் நிறுவனங்களில் பணிபுரிய 65 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு பணி நியமன ஆணையை வழங்கி பேசுகையில், தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறுவதற்காக முகாமினை நடத்திய வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பாராட்டுவதாகவும், இதுபோன்று முகாம்கள் மூலம் பணி பெற்றவர்கள் நன்றாக பணிபுரிந்து அரசுக்கும் நிறுவனத்திற்கும் நற்பெயரை பெற்றுத்தர வேண்டும் என்றும், மேலும் கிராமப்புறங்களிலும் இதுபோன்ற வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தினால்தான் கிராமப்புற மாணவர்களும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பயன்பெறுவார்கள் என்று பேசினார். தொழிலாளர் துறை ஆணையர் மலர்கண்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் வேலைவாய்ப்பு அதிகாரி அனிதா மற்றும் தனியார் நிறுவன அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பு வார்டுகளை மறுசீரமைக்க வேண்டும் என திமுக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முன்னாள் முதல்வரும் புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளருமான ஜானகிராமன் கூறுகையில், புதுவையில் 6 மாத காலத்திற்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டிய சூழலுக்கு அரசு தள்ளப்பட்ட நிலையில் தேர்தலுக்கு முன்பு சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தல்களில் அனைத்து தொகுதிகளிலும் ஏறத்தாழ சமமான வாக்காளர்கள் இருக்கும் வகையில் தொகுதியை சீரமைத்தது போன்று அனைத்து வார்டுகளையும் மறுசீரமைக்க வேண்டும் என்றும், அரியாங்குப்பம், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்துகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் என்று சட்டமன்றத்தில் வாக்களித்தபடி நகராட்சிகளாக தரம் உயர்த்தினால் வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக இருக்கும் என்றும், எனவே மக்கள் தொகை குறைவாக உள்ள மாஹே, ஏனாம் நகராட்சி அந்தஸ்து பெற்றுள்ளதால் அரியாங்குப்பம், வில்லியனூர் கொம்யூன்களும் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட வேண்டும். உள்ளாட்சி மூலம் தேர்வு செய்யப்படும் நிர்வாகிகளுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுவை திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சென்ற கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் 96 விழுக்காடு தேர்ச்சி பெற்று தந்த மாணவியர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 2010-11 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் 96 விழுக்காடு தேர்ச்சி பெற்று தந்த மாணவியரின் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பள்ளி முதல்வர் சக்திவேல், இதுபோன்ற விழாக்கள் நடந்தால்தான் மாணவிகளுக்கு 100% தேர்ச்சியை பெற்றுத்தர ஊக்கமளிப்பதாக இருக்கும் என கூறி வாழ்த்தி பேசினார். இதில் முன்னாள் மாணவிகள் தங்கள் தேர்ச்சிக்கு காரணமான ஆசிரியர் ஆசிரியைகளை கௌரவிக்கும் வகையில் நினைவு பரிசினை வழங்கினர். விழாவில் முன்னாள் மாணவியர்கள், ஆசிரியைகள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நெட்டப்பாக்கம் பள்ளி ஆண்டு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசினார். புதுவை பள்ளி கல்வி இயக்கக 4ஆம் வட்டத்தை சார்ந்த நெட்டப்பாக்கம் புத்தொழில் துவக்க பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி துணை ஆய்வாளர் ஜெகசிற்பி கொல்பேர் தலைமையில் நடந்தது. பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயச்சந்திரன் தலைமையில் நடந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி வகுப்பில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கும் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த விழாவின் நிறைவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. கூடங்குளம் அணுமின் நிலையம் அடுத்த 15 நாட்களில் திறக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி திட்டவட்டமாக கூறினார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், கூடங்குளம் அணுமின் நிலையம் திறப்பதற்கு தயாராக இருப்பதாகவும், முதல் அணு உலை அடுத்த 15 நாட்களிலும் 2வது அணு உலை அடுத்த 2 மாதங்களிலும் மின் உற்பத்தியை துவங்க எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும்,
கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிராக செயல்பட்டு வருபவர்கள் எண்ணிக்கை தற்பொழுது குறைந்து விட்டதாகவும், மேலும் கடுமையான மின்வெட்டினால் பாதிக்கப்பட்டுள்ள அப்பகுதி மக்கள் போராட்டக்காரர்கள் மீது கடும் கோபத்தில் உள்ளதால் போராட்டக்காரர்கள் மக்களை கண்டு ஓடி ஒளிவதாகவும், மேலும் தமிழக அரசு அமைத்துள்ள நிபுணர் குழுவும் கூடங்குளம் அணுமின் நிலையம் மிகவும் பாதுகாப்பானது என்று அறிக்கை கொடுத்து விட்டதால் வெகு விரைவில் தமிழக அரசின் முழு ஒத்துழைப்போடு கூடங்குளம் அணுமின் நிலையம் உற்பத்தியை துவங்க உள்ளதாக கூறினார். புதுவையில் குற்றங்களை குறைக்க வீட்டு உரிமையாளர்கள் வாடகைக்கு விடும் நபர்களின் விவரங்களை புகைப்படத்துடன் காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று SR சுப்பிரமணியம் நற்பணி இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து SR சுப்பிரமணியம் நற்பணி இயக்க பொதுச் செயலாளர் பாஸ்கரன் கூறுகையில், புதுவையில் குற்றங்களை குறைக்க தமிழகத்தை போன்று புதுவையிலும் வீட்டு உரிமையாளர்கள் தமது வீட்டை வாடகை விடும்போது வாடகைக்கு விடும் நபர்களின் விவரங்களை புகைப்படத்துடன் தமது எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் ஒப்படைக்க உத்தரவிட வேண்டும் என்று அரசு மற்றும் துணைநிலை ஆளுநரை கேட்டுக் கொண்டதாகவும், தனியார் தொழிற்சாலை நிறுவனங்கள் மற்றும் கடைகளில் பணிபுரியும் பிற மாநில வேலையாட்களுக்கு அந்தந்த நிர்வாகத்தினர் புகைப்படம் ஒட்டிய அடையாள அட்டையை கொடுக்கப்பட வேண்டும் என்றும், மேலும் புகைப்படத்துடன் கூடிய அவர்களது விவரங்களை அந்தந்த காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டுமென உத்தரவிட வேண்டும் என்றும், சுற்றுலா விசாவில் புதுவைக்கு வரும் வெளிநாட்டு பயணிகள் விசா முடிந்ததும் தமது நாட்டிற்கு முறையாக திரும்பி செல்கின்றனரா என ஆய்வு மேற்கொள்வதோடு கன்னியக்கோவில், கனகசெட்டிக்குளம், கோரிமேடு, மதகடிப்பட்டு, வழுதாவூர், மடுகரை ஆகிய 6 வழி சாலைகளிலும் வாகன சோதனை சாவடி அமைத்து வெளிமாநில பதிவெண் கொண்ட வாகனங்களை கண்காணித்திட காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறையிடம் கேட்டுக் கொண்டதாக கூறினார். இலங்கைக்கு எதிரான அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்க வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி இளைஞர்கள் அணி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. புதுவை பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணி சார்பில் இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்கா கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் இளைஞர் அணி தலைவர் சிவானந்தம் தலைமையில் தட்டாஞ்சாவடி தொகுதி தலைவர் சுந்தரமூர்த்தி முன்னிலையில் நடந்தது. இதில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், இளைஞர் அணியினர் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி கையெழுத்திட்டனர். தொடர்ந்து பொதுமக்கள் பங்கேற்று இலங்கைக்கு எதிரான அமெரிக்க தீர்மானத்தை ஆதரித்து கையெழுத்திட்டனர். புதுவை PNL நிதி நிறுவன டெபாசிட்டாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் பாரதி பூங்காவில் நடந்து அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவையில் PNL நிதி நிறுவனத்தில் டெபாசிட் செய்தவர்களின் ஆலோசனைக் கூட்டம் பாரதி பூங்காவில் டெபாசிட்டாளர்கள் சங்க தலைவர் கோவிந்தசாமி தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நடந்தது. கூட்டத்தில் புதுவை நீதிமன்றத்தில் PNL நிதி நிறுவன இயக்குநர்கள் மீது காவல்துறை சார்பில் குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டதும் அதனை பெற்றுக்கொண்ட அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடை ஆணை பெற்றுள்ளனர். மேலும் இந்த வழக்கை புதுவை நீதிமன்றம் விசாரிக்க கூடாது என்றும் அவர்கள் குற்றமே செய்யவில்லை என்றும் தடை வாங்கியுள்ளதால் உதவி மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகளை கொண்டு உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு அளித்து தடையை உடனடியாக நீக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இதுகுறித்து PNL விசாரணை அதிகாரி உதவி மாவட்ட ஆட்சியர் வின்சென்ட் ராய் அவர்களையும் சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. புதுவை ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் ECGயின் அவசியம் குறித்து செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. ECGயின் அவசியம் குறித்த தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு எல்லப்பிள்ளை சாவடி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் நடந்தது. டாக்டர் ரங்கநாத் வரவேற்பு உரையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு ECG எடுப்பதன் அடிப்படை காரணம், எடுப்பதன் அவசியம், அதனால் தெரிந்து கொள்ளும் விஷயங்கள், எடுக்கும் முறை குறித்து விளக்கமாக பேசினார். இந்நிகழ்ச்சியில் மருத்துவ கண்காணிப்பாளர்கள், செவிலிய கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள், செவிலியர்கள் மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு ECG குறித்து விளக்கம் பெற்றனர். நிறைவில் செவிலியர் கண்காணிப்பாளர் தேவகி நன்றி கூறிய நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு தலைவர் ரங்கநாத் தலைமையில் செவிலியர்கள் செய்திருந்தனர். புதுவை மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் மாத கூட்டம் லாஸ்பேட்டை தனியார் பள்ளியில் நடைபெற்றது. புதுவை மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் மாதாந்திர கூட்டம் லாஸ்பேட்டை தனியார் பள்ளியில் புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் செல்வராஜ் தலைமையில் மாவட்ட நீதிபதியும் புதுவை சட்ட பணிகள் குழு உறுப்பினர் செயலருமான ராமபத்ரன், சங்கத்தின் சட்ட ஆலோசகர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுவாமிநாதன் முன்னிலையில் நடந்தது.
கூட்டத்தில் மூத்த குடிமக்கள் மற்றும் அவர்தம் மறுவாழ்வு குறித்து இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அறிக்கை வெளியிட்டுள்ளது பற்றியும் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கூட்டத்திற்கான ஏற்பாட்டினை சங்க தலைவர் ஐயர் தலைமையில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.